நிம்மதியா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறியா ஸ்டார் ஸ்கிரீன்? ரொம்ப பலத்த காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் என்னோட மருத்துவ ஆலோசகர்கள் நீ சீக்கிரம் குணமாயிடுவன்னு தான் சொல்றாங்க. என் உடம்பு வேணா சீக்கிரம் குணமாகலாம், ஆனா உங்க அடிமைத்தனத்துல இருந்து என்னால மீளவே முடியாது. எவ்வளவு சீக்கிரம் எல்லாமே மாறிடுச்சு பாத்தியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன அழிக்கணுங்கிற உன் திட்டம் வெற்றிகரமா முடியாதப்ப அந்த இடத்துல நான் படுத்துக்கிட்டு இருந்தேன். நீ இந்த இடத்துல நின்னுகிட்டு என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்த. ஒரு விஷயத்தை நீ தெளிவா தெரிஞ்சுக்க ஸ்டார் ஸ்கிரீன், இனி எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு அந்த வாய்ப்பை நான் தர மாட்டேன். ஸ்டார் ஸ்கிரீன், உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? நீ என்ன முழுசா குணமாகல? நான் நல்லா தான் இருக்கேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ ஒரு அற்புதமான மருத்துவம், என் வழியில குடிக்கிறாத. டார்க் எனர்ஜான உங்க சக்தியை உங்களுக்கு திரும்ப கொடுத்திருக்கலாம் மாஸ்டர். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க. உங்களோட உண்மையான உயிர் சக்தி உங்களுக்கு என்னைக்குமே கிடைக்காது. யூனிகானோட ரத்தம் என் உடம்புல ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரோட நிலையும் நிச்சயமா மாறிடும். நாளுக்கு நாள் இந்த விஷயத்துல என்னோட அனுபவமும் அறிவாற்றலும் அதிகமாயிட்டே தான் வருது. அதனாலதான் உறுதியா சொல்றேன், இது கண்டிப்பா ஒரு டார்க் எனர்ஜானோட சிக்னேச்சர் தான். இது ரொம்ப வேகமா நகருது. மெகட்ரான் அதிகமான தீய சக்தியை எங்க கண்டுபிடிச்சிருக்கான்? அதை வச்சு என்ன பண்ண போறான்? இறந்தவங்களை உயிர் பிழைக்க வைக்க போறானா? எந்த ஒரு வாய்ப்பையும் நாம நழுவ விடக்கூடாது. அதுலயும் முக்கியமா மெகட்ரான் நமக்கு தெரிஞ்ச ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்கிற போது சும்மா இருக்கக்கூடாது. அதிசக்தி வாய்ந்த ஸ்கை குயிக்கோட சமாதி உயிரோட இருந்தப்போ என்னோட கட்டளைகளுக்கு நீ தலை வணங்கல. ஆனா நான் உயிர் பிழைக்க வைக்கக்கூடிய முதல் வீரனா, நீ கண்டிப்பா என் கட்டளைகளுக்கு கட்டுப்படுவ. டார்க் எனர்ஜானோட சக்தியை நான் உணர்றேன். அது இனி எனக்கு சொந்தம். ஒன்னாகுது. என்னால் அதை உணர முடியுது. மெகட்ரான் அவனோட மயக்கத்திலிருந்து இப்பதான் எழுந்திருக்கான். அவன் மறுபடியும் பழைய திட்டத்தை செயல்படுத்த தீர்மானிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பால்கட், பம்பிள்பீ, ராச்சட் புறப்பட தயாரா இருங்க. என்ன? டார்க் எனர்ஜானை எதிர்த்து நாம போராட போறோம்னா உன்னுடைய அனுபவமும் ஆற்றலும் எங்களுக்கு தேவைப்படும். ஆர்சி பிரிட்ஜ் ஆபரேட்டர் தானே, பாத்துக்கிறேன். தட்டி தூக்கிட்டு வாங்க பக்கெட், இதயத்தோட வாங்க. மீக்கு அதிசயமா கூட போகாம இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்ப வேற எதையோ செய்ய முயற்சி பண்றா. ஓடிட்டா பாத்தியா? இது பாதுகாப்பானதில்ல. என்னோட முதல் ஜோம்பிகால் சட்டையை பார்க்காம என்னால இருக்க முடியாது. மீக்கோ மெகட்ரான் கிடையாது. உயிரோட வா ஸ்கை குயிக், உயிரோட வா.
உயிரோட இருக்கிறவங்களுக்கும் இறந்தவங்களுக்கும் சண்டை ஆரம்பிக்க போகுது. மிக்கோ, நீ என்ன யோசிச்சீங்க வந்த? அவ எங்க யோசிக்கிறா? ஹே, போன தடவை நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். இதுதான் எனக்கு போட்டோ எடுக்கிறதுக்கான ஒரே வாய்ப்பு. என் செல்போன், அது நான் பேஸ்டே விட்டுட்டு வந்துட்டேன். ஸ்டார் ஸ்கிரீம், ஆட்டோபாட்ஸ், சரணடைஞ்சிரு. நீ என்கிட்ட சரணட. டார்க் எனர்ஜான் என்னோட உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கும் போது உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாத ஆப்டிமஸ். ஏன் பொறுமையா இருக்கும், வா போய் போட்டு தாக்கலாம். என்னாச்சு ஸ்கைக்வேக்? சீக்கிரம் உயிரோட வா. நான் கமாண்டர் ஸ்டார் ஸ்கிரீம் பேசுறேன். உடனடியா நான் இருக்கிற இடத்துக்கு தரை வழி பாலத்தை அனுப்பி வைங்க. என் போன தவற விடுறதுக்கு நீதான் காரணம். இது ஏன் தப்பெல்லாம் கிடையாது. சுத்தம். ஆர்சி பேசுறேன், பசங்களை காணும். அவங்க இங்கதான் இருக்காங்க. தரை வழி பாலத்தை உடனே அனுப்பு. ரெண்டா பசங்களா, உடனே தரைவழி பாலத்துக்குள்ள போயிடுங்க, சீக்கிரம் வா. ராச்சட், என்ன நடக்குதுங்க? எதிரும் புதிரமா இருக்கிற தரைவழி பாலங்கள் சக்தியை உறிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பசங்களை அங்கேது காப்பாத்தி ஆகணும். என்னோட கை இதை பத்தி மூச்சு விட்ட கொன்னுடுவேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல, நல்லாதான் இருக்கேன். அம்மா, என்ன நடந்தது? சரியா தெரியல. ஆனா 2 தரைவழி பாலங்களை ஒரே இடத்துக்கு அனுப்பி வச்சோம்னா அதோட ஃபீட்பேக் சிஸ்டத்தை ஓவர்லோட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா? என்ன சொல்றீங்க? அதுதான் கண்ணு முன்னாடியே நடந்ததே. பசங்க தப்பிச்சிருப்பாங்கல்ல? அவர் என்ன வளர்றாரு? பால்ஹெட், நாங்க இங்கதான் இருக்கோம். ஆர்சி, 3 பசங்களும் பாதுகாப்பா பேஸுக்கு வந்துட்டாங்களா இல்லையா? வரல, அவங்க அங்க இல்லையா? அடையாளமே இல்ல. என்ன அடையாளமே இல்லையா? ஓகே, இங்க பாருங்க பர்க். அவர் உனக்குள்ள ஊடுருவி போனாரு. நாம உயிரோட இல்ல. நான் பேயெல்லாம் இருக்க விரும்பல. ஆமா, நம்மள நாம எப்படி தொட முடியுது? ராச்சட், ஒருவேளை 3 பேரும் டிசெப்டிகானோட இடத்துக்கு அனுப்பப்பட்டுட்டாங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா ஸ்டார் ஸ்கிரீன் நம்மளோட பேஸுக்கு போகலையே. எனக்கு தெரிஞ்சு லொகேஷன் மாறி இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கு. இப்போ 3 பசங்களும் வேற ஏதோ ஒரு கோஆர்டினேட்ஸுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. இன்னொரு இடம் இல்ல, இது அதே இடமா தானே இருக்கு. நீ என்ன சொல்ல வர? நாம இப்ப வேற ஒரு பரிணாமத்துல இருக்கோம். சொல்ல போனா இது ஆல்டர்னேட் ரியாலிட்டி. இது நிழல் மாதிரி. மேதாவி ஆரம்பிச்சுட்டா. இத பாருங்க, ஸ்கைக்வேக்கோட கல்லறையில அவன் இல்ல. அவன் இங்க இருந்து தப்பிச்சு போகிறத நாம எப்படி பார்க்காம விட்டோம்? ஸ்டார் ஸ்கிரீமுக்கு அவன் தேடி வந்தது கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை நாம அப்புறமா கவனிப்போம். இப்போ ஜாக், மீக்கோ, ராஃபல கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட முதல் வேலை. ஆர்சி, தரைவழி பாலத்தை திறந்து விடு. பின்னாடி பாருங்க. அது உங்க பின்னாடி தான் இருக்கு.
நம்மள மாதிரி அதால அவங்கள தொட முடியல. அதால ஆட்டோபாட்ஸ தொட முடியல. அப்படியே நம்மள மாதிரியே. அப்படின்னா நாம இந்த நிழல் உலகத்துல இந்த ஜாம்பி கணக்கோட மாட்டிக்கிட்டோம். நாம இப்ப பேய இல்லாம இருக்கலாம், ஆனா கூடி சீக்கிரம் மாறிடுவோம். சீக்கிரமா ஜாக்கெட் கண்ணாடி. அங்க போனா மாட்டிப்போம். அது இல்லன்னு எனக்கு கண்ணு தெரியாதே. உனக்கு என்ன வயசாகுது? 90. விளையாட இது நேரம் இல்ல. சரி போகாத. எந்த புடியும் கண்ணாடிய கிளம்பலாவா? நாம ஒரு டிராப்ப உருவாக்கி இத நசக்கிடலாம். எதை வச்சு? தரைய தவிர இங்க இருக்கிறது எல்லாமே உண்மை இல்ல. நம்ம ஓடிக்கிட்டே இருக்க முடியாதுல, ஆனா இங்க போய் ஒளிஞ்சுக்கலாம். ராச்சட், பசங்க 3 பேரும் வேற ஏதாவது ஒரு கோஆர்டினேட்ஸ்க்கு அனுப்பப்பட்டுட்டாங்கன்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? நீக்கோ எங்க போனாலும் நிச்சயமா எனக்கு போன் பண்ணுவா. நாம கால் பண்ணலாமா? சரி. நீக்கோ இதனாலதான் போன் பண்ணலையா? ஜாக்குக்கு ட்ரை பண்றேன். கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னா அவங்க மெதுவா வருவாங்க. அம்மா என்ன சத்தம்? போன். ஹலோ ஆர்த்தி. ஜாக் பேசுறது கேக்குதா? வேலைக்கு ஆகல. ஹலோ ஆர்த்தி. வேலைக்காகல. கொஞ்சம் யோசிச்சு பாரு, நிழல் உலகத்துல சிக்னல் கிடைக்குது. ஒரு நிமிஷம் கைஸ் போன்ல கால் வந்திருக்கு. அப்படின்னா சிக்னல் கிடைக்குது. ஆட்டோபாட்ஸால நம்மள பாக்கவோ இல்ல நம்ம பேசுறத கேட்கவோ முடியலன்னா நம்ம ஹைப்பர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அவங்களால நம்மள கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? எஸ்எம்எஸ். ஏன் சொல்ல கணப்பு? அது பேஸ்ல தான் இருக்கு. கண்டிப்பா அதை எடுத்து அவங்க படிப்பாங்க. உன்னால டைப் பண்ணிக்கிட்டே ஓட முடியுமா? எனர்ஜி ப்ரொஃபைல் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்களோட இடத்தை என்னால சரியா கண்டுபிடிக்க முடியல. ஆனா சீக்கிரமே அவங்களோட கோஆர்டினேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா பார்த்ததே திரும்ப பாக்குற மாதிரி இருக்கும்ல? எனக்கு தெரியல. ஹேய், நாம இப்பதான் இந்த இடத்தை சுத்தி பார்த்துட்டு வரோம். பிரமாதம். விபத்து நடக்கும்போது இது இங்கே மீந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளால இதை தொட முடியுது. அப்படின்னா நாம இதை பயன்படுத்தலாம். ஸ்டார் ஸ்ட்ரீம் இது எப்படி நடந்ததுன்றது என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. எப்படியோ நடந்தது. என் வலிய கொஞ்சம் புரிஞ்சுக்க. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு ஒழுங்கா இருந்தா, ஆனா என் கை கீழே விழுந்துருச்சு. நீ நினைச்சதை விட அதிகமான காயத்தை மெகட்ரான் என் உடம்புல ஏற்படுத்திட்டாரு. டாக்டர் பரவாயில்ல, நாம இத நல்ல விஷயமாவே எடுத்துப்போம். ஏன்னா உன்னை அப்கிரேட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா? பாக்கலாம். சோனிக் கேனனை உனக்கு பயன்படுத்தலாம். அது நிலையானது, மெயின்டெனன்ஸும் கம்மி, அதே மாதிரி செயல்பாடுகளும் கம்மி. அதனால நான் உனக்கு நல்தேவை கொடுக்கலான்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா அதுல நெருப்பெல்லாம் பயங்கரமா வரும். எனக்கு புது மாடல்லாம் தேவையே இல்ல. என் பழைய கை எனக்கு திரும்ப கிடைச்சாலே போதும். ஆனா ஸ்டார் ஸ்ட்ரீம் உன்னோட கருவிகள் எல்லாமே ரொம்ப பழமையானது. அந்த மாதிரி பொருள் எல்லாம் இங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. வேணும்னா உடைஞ்சு போன உன் கையை ஒட்ட வைக்கலாம்.
அது உங்ககிட்ட தானே இருக்கு. அது இருந்தது, ஆனா இப்போ அதை மீட்க முடியாது. இது எப்படி ஷூட் பண்ணணும் தெரியுமா? இதுக்கு ட்ரிகர் காணுமே. ஸ்டார் ஸ்கிரீம் அவனோட வரல வச்சுதான் இதை பண்ணா. நம்ம கிட்ட ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, அதை வீணாக்க கூடாது. இப்ப எங்களை பத்தி என்ன நினைக்கிற? உடம்பை விட அதோட கை எப்படி இவ்வளவு வேகமா ஓடுது? மீகோவுடைய போன் இதுக்கு முன்னாடி இதுல இருந்து வெளிச்சம் வரலையே. இது ஒரு SMS. வேற ஒரு பரிமாணத்துல இருக்கும். ஜாம்பி இருக்கு, உதவி தேவை. இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல. ராச்சட், செல்போன் சிக்னல் எங்கிருந்து வந்ததுங்கிற விஷயத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? எனது வேற ஒரு பரிமாணத்துல இருக்கிற செல்போன் சிக்னலையா? முயற்சி பண்ணி பாக்குறேன். என்னோட டார்க் எனர்ஜி அந்தொண்டு அது துடிக்குது. என் வீடு உயிரோட இருக்கும். குப்பையில எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாரு. நீ சரியா சொன்ன நாக் அவுட். நான் போய் என் பழைய கையை கொண்டு வந்துடுறேன். அதைத்தான் நீ எனக்கு பொருத்தணும். கால நேரத்துக்கு ஏத்த மாதிரி பூகோளத்தோட சுழற்சியை நாம இப்ப கணக்கிட்டோம்னா அந்த சிக்னல் தரைவழிப்பாலா இதுக்கு முன்னால எந்த இடத்துல செயல்பட்டதோ அந்த இடத்துல இருந்துதான் வந்திருக்குங்கிறது தெளிவா தெரியுது. ஆனா நாம அந்த இடத்துல தேடினோமே, உண்மைதான். ஆனா நம்ம வேற பரிமாணத்துல இல்ல தேடணும். SMSல அப்படித்தானே வந்திருக்கு. ஒருவேளை நடந்த சம்பவங்களோட சுழற்சியை என்னால மறுபடியும் ஏற்படுத்த முடியும்னா பசங்களை மீட்கிறதுக்கான ஒரு போர்ட்டலை என்னால ஏற்படுத்த முடியும். அவங்களோட பரிமாணத்துல இருந்து அவங்க பேசுக்கு வந்துருவாங்களா? இல்ல, இப்ப நாம இன்டர் டைமென்ஷனல் டிராவல பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், புரியுதா? வோர்டெக்ஸ நாம மறுபடியும் அதே இடத்துக்கு அனுப்ப முயற்சி பண்ணோம்னா அது பெரிய ஆபத்தா போய் முடியும். அதான் எல்லாருக்கும் தெரியுமே. ஒருவேளை அந்த கோஆர்டினேட்ஸ் உண்மையிலேயே அதுதான்னா அந்த பசங்க எங்க போவாங்கங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. மறுபடியுமா செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு தானே வந்துட்டு இருக்கோம். ஸ்கை குவிக், உன் மாஸ்டர் உன்னை கூப்பிடுறேன், வா. ஆமா, அவன் எப்படி நம்ம டைமென்ஷனுக்குள்ள வந்தா? அவன் வரல, அவனால நம்மள பார்க்க முடியாது. ஸ்டார் ஸ்கிரீமை விட்டு தள்ள, நாம இப்ப ஓடி ஆகணும். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு. தரவழி பாலமா? இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிதான். அது பட் நம்ம மெசேஜ படிச்சிட்டாங்க. என்ன இது என்னோடதா இல்ல அவங்களோடதா? நம்ம உள்ள போனோம்னா ஸ்டார் ஸ்கிரீம் மேலதான் போய் மோதணும். போகலன்னா இதுகிட்ட மாட்டிப்போம். ஆப்ஷன் 3, நாம இங்கே சுத்தி சுத்தி வரலாம். நான் சொல்லும் போது குதிங்க. ஓடுங்க. இவங்களா? இவங்க எங்க இருந்து வந்தாங்க? இல்ல, இது ஏன் கை கிடையாது. என்ன காப்பாத்துங்க. ஜாக், மீகோ, ரஃபேல். மறுபடியும் ஆட்டோபாட்ஸா? தலைவழி பாலத்தை உடனடியா செயல்படுத்து, சீக்கிரம். நீங்க பாருங்க, நீங்க யாரையாவது திட்டணும்னா என்ன திட்டுங்க. தப்பா எடுத்துக்காத. நீ இப்ப சொன்னத ஒரு 24 தடவை சொல்லு. மீகோ, நீ செஞ்சது தப்புன்னு உனக்கே இப்ப புரிஞ்சிருக்கோம். நீங்க பத்திரமா திரும்பி வந்ததே எங்களுக்கு சந்தோஷம். உன் செல்போனை இங்க விட்டுட்டு போனதும் நல்லதா போச்சு. ஆனா உன்னால போட்டோஸ் தான் எடுக்க முடியல. பரவாயில்ல. இந்த நிமிஷத்துக்கு அப்புறம் ஜாம்பிஸோட உருவம் என் மூளையிலே நல்லா பதிஞ்சிடுச்சு.
என்னாச்சு? மெகாட்ரான் மறுபடியும் உன்னை தாறுமாறா அடிச்சிட்டாரு போட்டிருக்க. அத பத்தி நான் பேச விரும்பல. உண்மையா சொல்லணும்னா ஸ்டார் ஸ்கிரீம், நீ உன்னோட உடம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும். ஆமா, உன் கையை நீ கொண்டு வரலையா?